நான் வந்து இப்போ நடு கடலில் இருக்கிறேன், அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கேன். சூப்பரான ஒரு சன்ரைஸோட இப்போ டே 2 இன்றைக்கி சன்ரைஸோடு ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி டே 2ல் வந்து ராயல் கரீபியனோட கோகோ கே அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு போகிறதா தான் பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே போகலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 2 என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகாக இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வரப்போகுது. வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி டே 2ல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ஷிப்லான்ட்டு. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டார் ஆஃப் த சீஸ், த லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப் இன் த வேர்ல்டு. இது சர்ஃப் சைடுங்கிற நெய்பர்ஹுட்டு. இதில் ஃபுல்லாக கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய டக்கு மாதிரி ஒன்று இருக்குது. கீழே போய் பசங்களாம் விளாட்றதுக்கு. அதேமாதிரி அங்கே சின்ன சின்ன கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம். மார்னிங் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதில் அதனாலேயே இல்லை, ஃபுல்லாக இந்த ஃப்ரெஷ் புது ஷிப்னால் இனாக்ரேஷன் பண்ணதுக்கு அப்படியே பண்ணியிருக்காங்களா தெரியல. ஏன்னா இந்த கிட்ஸுக்கு கவர் பண்ணுற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கேட்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆர்கேட் ஃபுல்லாக கேமிங் நிறையா இருக்குது. உள்ள அந்த ஏர் ஹாக்கி அதெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன க்யூப்ஸே வந்து உட்கார்றதுக்கு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. அங்கே ஒரு வாட்டர் பார்க் இருக்குது, மேலே ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் பார்க் ராயல் கரீபியனில் இருக்க வாட்டர் பார்க் தான் லார்ஜஸ்ட்டு வாட்டர் தீம் பார்க் இந்த ஓஷன். இது லார்ஜஸ்ட்டு க்ரூஸ் ஷிப்பு, லார்ஜஸ்ட்டு வாட்டர் தீம் பார்க் இந்த ஓஷன். எல்லாமே லார்ஜஸ்ட் அப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து கெரோசல் இருக்குது இங்கே. இந்த கெரோசல் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். அடல்ட்ஸும் போய் பார்த்துருக்காங்க. நானும் ஒரு ட்ரை பண்ணணும்னு பார்க்குறது. ஆக்டிவிட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணணுன்னு பார்க்குறேன். ஏன்னா இது டே 2வோட ஏர்லி மார்னிங் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் கூட. சன்ரைஸ் முடிஞ்சது. அப்படியே இந்த சர்ஃப் சைடு வந்து என்ன இருக்கான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். எல்லாம் பால்கனி தான், ஆனால் வியூ வந்து சர்ஃப் சைடுக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து சர்ஃப் சைடு இருக்கிறனால ஓஷன் வியூ தான் நிறைய பேர் விரும்புவாங்க. காற்று நல்லா அடிக்குது. சும்மா இதை எடுத்துப்போம், வீடியோ மட்டும் எடுத்து இல்லை. குழந்தைய விளாட்ற இடம் தான் அதெல்லாம். சின்ன பசங்க வந்தாங்கன்னா தண்ணியில் விளாட பிடிக்கிற பசங்க தோசை எல்லா குழந்தையும் தண்ணி குடிக்கும். சூப்பராக விளாடும். அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஆங்கர் சிம்பிள் இருக்குது. இது கரீபியன், ராயல் கரீபியனோட ஃபேமஸ் இருக்குது. வாவ், இதுவல்லவா வாழ்க்கை. அழகாக வந்து சீட் போட்டுருக்காங்க. இங்கே சோஃபா, சூப்பர் சோஃபா, ரொம்ப குவைட்டான பிளேஸு. இது வந்து பேக் சைடு ஆஃப் த ஷிப்பு. அப்படியே இங்கே வந்து உட்காந்துட்டோம்னா அங்கிட்டு அந்த சைடு வந்து சன்ரைஸு. ஏன்னா அது ஈஸ்ட் சைடு, இது வெஸ்ட் சைடு. எனக்கு தெரிஞ்சு இது மயாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் மயாமி வந்து கிராஸ் பண்ணி போகிறேன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த சேலஞ்சில் தான் இருக்கேன். இதுவரை லிஃப்ட் யூஸ் பண்ணவே இல்லை. வந்ததுலேருந்து மேலே இங்கேயும் அவ்வளோ தூரம் நடந்துட்டேன். இன்னும் நான் லிஃப்ட் யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே சர்ஃப் சைடு ஈட்ரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பெரிய ஆர்ச்சே போட்டிருக்காங்க சர்ஃப் சைடு ஈட்ரின்னு சொல்லிட்டு. இந்த சர்ஃப் சைடு ஈட்ரியில் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுருக்குறாங்க. இங்கே மேலே மெயின் பஃபேல நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஆக்சசிபிலிட்டிக்கு அப்படி சீக்கிரம் வந்துப்பாங்க. வந்து சும்மா மஃபின்ஸு, க்ராய்ஸான் வச்சுருக்காங்க, சாசேஜு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹேஷ் ப்ரௌனு, மஷ்ரூமு, எக்கு, பேக்கன், சாண்ட்விச் வச்சுருக்காங்க. ஆம்லெட்டு, ஃப்ரைடு ஆம்லெட்ஸ், சீஸ் ஆம்லெட்ஸ், இதெல்லாம் சிம்பிளாக வச்சுருக்காங்க. மெயின் டைனிங்கில் மேசிவாக இருக்கும், நிறையா இருக்கும். பட் இது வந்து அதிகமாக இந்த
எல்லா வெரைட்டி இருக்குது இங்கே, அது சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே காஃபி ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. மெயின் டைனிங் இது என்ன வித்தியாசம்னா, மெயின் டைனிங் மேசிவாக இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய பேர் அங்கே போய் சாப்பிட்லாம். இங்கே வந்து சர்வ் சைடில் வந்து அப்படியே பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு லிமிட்டட் செலெக்ஷனை வச்சுருக்குறாங்க. சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக நிறையாலாம் சாப்பிட மாட்டாங்க, அளவாக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த க்ரூஸ் வந்து என்ன ப்ராப்ளம்னா, நிறைய சாப்பாடு இருக்கிற இடத்துல போயிட்டோம்னா நிறையா சாப்பிடுவோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிறது எல்லாமே சாப்பிட்ருவோம். ஆனால் இதே மாதிரி லிமிட்டடாக இங்கே வந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம். அது நம்மளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கான்சியஸ் டிசிஷன் தான். இப்படி க்ரூஸ் வர்றது அதுக்கு இல்லை, எல்லாமே ட்ரை பண்ண ஒரு ரிலாக்ஸேஷனான வரணும்னு தான். சாப்பிட்றதும் செஞ்சுக்கணும், ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் க்ரூஸ் வரோம். குட் மார்னிங். சும்மா அப்படியே பேர்ல் இருக்கிற சைடில் அப்படியே போவோம். பேர்ல் எப்படி இருக்குதுன்னு எம்டியாக இருக்கும்போது பார்ப்போம். ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும். ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்சஸ் எல்லாம் இருக்குது. நல்ல பிராண்டட் வாட்சஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பயங்கர யானை விலை குதிரை விலை சொல்லுவாங்க. போர்ட் மெர்ச்சன்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக லிக்கர் டியூட்டி ஃப்ரீயாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. கெஸ்ட் சர்வீசஸ். இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு க்ரூஸ் போகிறவங்களுக்கு இங்கேயே அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு க்ரூஸ்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. அதில் சில ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். இது இல்லாமல் க்ரௌன் அண்ட் ஆங்கர் சொசைட்டி, இதுதான் வந்து எவ்வளோ க்ரூஸ் போகிறோம் அதெல்லாம் வச்சு பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சூப்பராக ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹோலில் இருந்து ஒருத்தர் காலை பிடிச்சி வாடுற மாதிரி. இது ஒரு கேப்டனா இல்லை சோல்ஜரான்னு தெரியல. சிகார் வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இருக்குல்ல, சிகார் பிடிக்கிற சூப்பராக. சரி, ஒரு ஃபோட்டோ எடுக்க. இங்கே ஒரு டாக் வந்து அப்படியே ஸ்கேட் பண்ணிகிட்டு இருக்க போகிற மாதிரி சூப்பராக. அது கூட இருந்துச்சு, நம்ம ஒரு வீடியோ எடுத்துப்போம். சூப்பராக இருக்குது டாக், பெரிய டாக். ஓகே, இது வந்து மெயின் அட்ரியம் பேர்ல் ஏரியா. சூப்பராக சிக்னல்லாம் போட்டு கன்வோ பண்ணியிருக்கிறாங்க. இது இங்கே தான் ஃபுல்லாக பலூன் ட்ராப் பண்ணியிருந்தான். ஃபுல்லாக 7000 பலூன்ஸ் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. மேலே இருந்து பார்த்துருந்தாங்க. இதுக்கு மேலே இருந்து தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இதுதான் பேர்ல். இந்த பேர்லோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஐகான் ஆஃப் சீஸில் இதே மாதிரி பேர்ல் இருக்குது. ஐகான் ஆஃப் சீஸில் இதே மாதிரி பேர்ல் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதில் வந்து இந்த மாதிரி கலர் மாறாதான். இதில் வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்குமா. என்ன மேசிவாக பண்ணியிருக்காங்க சார். நிதானமாக பார்க்குறேன் இந்த பேர்ல. சான்ஸில் தலைக்கு பின்னாடி பெரிய ஒரு வட்டமே தெரியுதா, அழகாக சூப்பராக. எல்லாம் இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஃபார்மல் டேன்னு நினைக்கிறேன். இல்லை கரிபியன் டேவை நாளைக்கு ஃபார்மல் டே வந்து தெரியல. ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இந்த பேர்ல் மேலே போய் நடந்து பார்ப்போம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே மாறுது பார்த்தீங்களா, அந்த இது வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. சூப்பராக உள்ளே வந்து லைட்ஸ் வச்சுருக்காங்க. கலர்ஸ் அதே மாறுது. அதாவது மெஸ்மரைசிங். But if they were all the same size,
இப்படியே உட்காந்துக்கலாம். இப்படியே உட்காந்துட்டோம்னா பேர்டை பார்த்துட்டே உட்காந்துட்டு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டே உட்காந்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். பெரிய டோம் வச்சுருக்காங்க. என்னமோ என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு குறிப்பினை, இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப்பில் வந்து பார்க்குறோம். அதை வ்ளாக் பண்ணி உங்களுக்கெல்லாம் காமிக்கணுங்கிறத ஒரு விஷயம் தான். போகுது இங்கே இருந்து பார்த்தோம்னா கிளாஸாக தெரியும். அழகாக சேஞ்ச் போயிருக்கு. இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இங்கே இருக்காங்க. இது இந்த பேர்ல் கஃபேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. மேலே பாருங்கள் அழகாக ஒரு வேவ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து டர்ட்டில்ஸ் போட்டிருக்கிறாங்க. இங்கே 2 டர்ட்டில்ஸ் போட்டிருக்கிறாங்க. பேர்ல் கஃபே பயங்கர கூட்டம். இங்கேயும் வந்து சாண்ட்விச்சஸ், மூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். அந்த சைடு ஹாட் பெவரேஜஸ் வச்சுருக்காங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உட்காந்து ரிலாக்ஸேஷனாக ஓஷனை பார்த்துக்கிட்டே ஜம்முன்னு போகலாம். நிறைய ரிலாக்ஸிங் பிளேஸ் நிறைய வச்சுருக்குறோம். பியூட்டிஃபுல்லாக. தேங்க்யூ. இங்கே க்ரூஸில் கிடைக்கிற இன்டர்நெட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒரு நாளைக்கு வந்து $25 இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிவைஸ்க்கு. முதல்ல ஒரு நாளைக்கு 7 to 8 days 8 daysனால் எவ்வளோ ஆச்சு? அப்பா அது வந்து $200 ஆச்சு. இது வந்து மியூசிக் பிளேஸ் போல இருக்கு. ஸ்கூனர் பார் இது ரொம்ப ஃபேமஸான பாருங்க. இது கீழே வந்து அந்த போர்டு வாக்கு மாதிரி போட்டிருக்காங்க. போர்டு வாக்கும்பாங்களா. மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இந்த மாடத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே, க்ரூஸ் நைட்டில் எடுக்கிற வீடியோ அது. சூப்பர் லைட்டிங், எல்லா பக்கம் லைட்டிங் போட்டு அப்படியே சென்ட்ரல் பார்க்கே வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சென்ட்ரல் பார்க். அடுத்தது வந்து அக்வாட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே அக்வாட்டிக்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அதை போய் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போயிட்டு பேசுகிறேன்.
ஃபைன் டைனிங் வந்திருக்கோம். ஃபைன் டைனிங்கில் வந்து மெனு கொடுத்துருக்காங்க. ஃபைன் டைனிங் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து கிளாஸாக இருக்கும். ஃபுல் டைனிங் இது, டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். கோல்டன் பொலண்டா ஃப்ரைஸ். பொலண்டா வந்து கார்ன் வச்சு செஞ்சுருக்காங்க. ஓகே, இது வந்து சூப், மினஸ்ட்ரோனி சூப். இதுதான் எங்களோட, நான் வந்து சீசர் சாலட் எடுத்துருக்கேன். இதுதான் எங்களோட ஸ்டார்டர் இன்னைக்கு. அரிசி போண்டாவோட மஷ்ரூம் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு க்ரூஸில் வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெஷலாக பக்கோடா போட்டிருக்காங்க. நம்ம ஊர் வெங்காய பக்கோடா மாதிரி இது வந்து கீரை பக்கோடா, ஸ்பினாச் பக்கோடா. நான் வந்து லேம் குப்தா சொல்லியிருந்தேன். லேம் குப்தாவில் ரைஸ் வந்திருக்கு, லேம் வந்திருக்கு. இது கூட வந்து ஒரு நானு, ஒரு பப்பட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ரைத்தா. சந்தோஷ் வந்து லசானியா ஆர்டர் பண்ணியிருக்கான். இதை கீரை பக்கோடா நான் சொன்னது ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. நிறையா இந்தியன்ஸ் இருக்கிறாங்க இந்த க்ரூஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதான் இந்த டின்னர் மெனு. ஓகே, கீரை பக்கோடா. Coffee inside, so I'm not a huge fan of coffee, so I think I'll pass. Thank you. masala tea was very nice in the morning. Yeah, they have only in the Vindhyan also. Yeah, in the morning. Yeah. Nice. Thank you. So you have breakfast in the morning in Vindhyan. You guys don't have breakfast here, right? Breakfast we have one leg down, but I think tomorrow also we're gonna have brunch. Oh, breakfast. One leg down, but they don't have masala tea over here. The rest in the Vindhyan. This guy is working working in Vindhyan. In the morning you'll find at the last station you'll find it. Well, enjoy, sir. I hope you enjoy the food and service tonight. Everything was okay. Yes, Sorry, photo. Maka kapten ko